சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உன் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் ஆசைகளும் உள்ளது. உனது ஆசைகளை என் வாசலில் வந்து என் முன் நின்று கண்ணீர் மல்க என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டு, ஆனால் உனக்குள் ஒரு சிறு தயக்கமும் குழப்பமும் இருக்கிறது. இதெல்லாம் கேட்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் அந்த குழப்பம். உனக்கு தகுதி இருப்பதால் தான் உன்னை என்னிடம் வரவழைத்து உன் வாயால் அதை கேட்க வைத்தேன். கவலைப்படாதே தங்கமே. இந்த உலகில் உள்ள அத்துணை சுகங்களுக்கும் அத்துணை ஆசைகளுக்கும் நீயும் தகுதியானவர்தான். நீ கேட்பது உனக்கு நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும். மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த தகவலை கூறுகிறேன். அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக உனது பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை அம்மாவிடம் செலுத்தி விட்டாயோ, அப்போதே உன் பக்தி மீது அம்மா அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டேன். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் தான் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் தான் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல் நடந்து கொண்டாய். பரவாயில்லை, என்னுடைய பிடியிலிருந்து யாரும் விலக முடியாது. உன்னை பலமுறை விபத்துக்களிலிருந்தும் பெரிய பேராபத்துக்களிலிருந்தும் சரியான நேரத்தில் காத்திருக்கிறேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் கொண்டு அம்மாவை ஒரு நாளும் நிராகரித்து விடாதே. ஏனென்றால் நீ கேட்டதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். கிடைக்காத சமயங்களில், நடக்காத சந்தர்ப்பங்களில் உன் மனம் வேறு எங்கோ அலைப்பாய்கிறது. இந்த தெய்வத்திடம் சக்தி இல்லை, இவரிடம் கூறுவது வீணான ஒன்று என்று என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய். நான் உன்னுள் இருக்கிறேன், உன்னுடன் இருக்கிறேன். எப்பொழுதும் கைவிட ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை அம்மாவின் பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். நினைவில் வைத்துக்கொள். என்னிடம் வந்து சரணடைந்த என் பிள்ளைகளை தலைமேல் வைத்து கண்ணுக்குள் மணியாக நான் காப்பேன். இதில் ஒரு நாளும் தவறமாட்டேன். என்மேல் சந்தேகம் கொண்டு என்னை உதாசீனப்படுத்தினாலும் உனது உண்மையான பக்தியும் அன்பும் என்னை உன்னை விட்டு நீங்க விடாமல் இருக்கச் செய்யும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்து வந்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளமும் இல்லாமல் அத்துணையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளேன். அப்படியே உன்னையும் உனது பிள்ளைகளையும் உனது குடும்பத்தாரையும் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் இந்த பந்தம் தொடர்ந்து நடக்கும். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு ஒரு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நீ கேட்டது, நீ விரும்பியது உன் கைகளில் வந்து சேரும். தாமதமானாலும் தப்பாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அன்று நீ உணர்ந்து கொள்வாய். நான் உனக்காகத்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காகத்தான் என் செயல்கள். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தாமதமாகத்தான் நடைபெறும். ஏனென்றால் நீ கேட்டது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அதை உன்னிடம் சேர்ப்பது எளிய காரியமல்ல. அதற்காக பாடுபட்டு இப்பொழுதுதான் அது கனியும் தருணம் வந்துள்ளது. இனி கவலைப்படாதே. நீ கேட்டது உன் கையில் வரப்போகிறது. தயாராக காத்திரு. ஆனால் என் பிள்ளைகள் கேட்டதை என்றும் நான் மறுக்காமல், மறக்காமல் நிச்சயம் வழங்குவேன். தாமதத்திற்கு காரணமும் உனக்கு ஒரு நாள் விளங்கும்.
அன்று அம்மாவை நினைத்து ஓம் சக்தி என்று கூறு. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.